வணக்கம், வெற்றியடைவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நமது வெற்றியடைவோம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைவருக்கும் எனது நன்றிகள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லும் இல்லையா, மிகப்பெரிய ஒரு திருவிழா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான போட்டி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்கீங்க, நிறைய பேர் பயம் கலந்த போட்டியில் பங்கேற்றுக்கிட்டு இருக்கீங்க. சிலருக்கு நம்ம கண்டிப்பாக இந்த முறை வெற்றி அப்படிங்கிறத நம்ம தொட்டே ஆகணும் அப்படிங்கக்கூடிய வெறியோடு இருப்பீங்க. இன்னும் சிலர் இது புதுமுறை முதலாக நம்ம படிக்க போகிறோம், முதலாக நம்ம தேர்வு எழுத போகிறோம். இந்த தேர்வு ஃபஸ்ட்டு வெற்றியே நமக்கு ஒரு நல்ல வெற்றியாக அமையணும் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் படிச்சுட்ருப்பீங்க. இல்லை, பல தோல்விகளை பார்த்த நமக்கு இந்த வெற்றி அந்த தோல்விகளுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கணும். இந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளை ஏளனம் பண்ணவங்களுக்கு, நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு, நம்மளை விட்டு போனவங்களுக்கு, நம்மளை பார்த்து கேலி பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வெற்றி அப்படிங்கிறது ஒரு பதில் தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும் அப்படின்னு சிலர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமான ஒரு இலக்கு தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம். மே 21 எக்ஸாம் நடக்க போகுது. அதற்கான அறிவிப்பு நாளைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி 23 ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 23 வரைக்கும் இந்த தேர்வுக்கான விண்ணப்பம் இருக்கு இல்லையா, ஆன்லைன் வழியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 23 மார்ச் 23 வரைக்கும். மே 21 உங்களுக்கு தேர்வு நடக்குது. காலையில் 9:30 to 12:30, சரிங்களா? 3 மணி நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேர்வு இருக்குது. இந்த 3 மணி நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு 3 மணி நேரம். நீங்கள் எவ்வளோ நல்லா படிங்க, எவ்வளோ நீங்கள் படிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய கைவிரல் நுனியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் அந்த தேர்வு அறையில் போய் உட்காரும் போது அந்த தேர்வறையினுடைய சூழ்நிலை இருக்கு இல்லையா, அந்த அட்மாஸ்பியர் நம்மளை வேறு விதமாக சேஞ்ச் பண்ணும். ஸோ என்ன நடந்தாலும், ஒரு பயம் இருந்தாலும் அதில் நிதானத்தை கொண்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். சரி, இது எல்லாமே ஒரு ஜென்ரலாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 days ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய பேர் நிறைய விதங்களாக, அதாவது நான் ஒரு 3 நாட்களாக நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் எதுவுமே கொடுக்காம, ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்தது. சரி அப்படி சொல்லி பார்த்தோம்னா நிறைய விதமானது இருக்குது. 90 days சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, 80 days பிளான், அதன் பிறகு 60 days பிளான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்கள் மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லது தான், சரிங்களா? ஸோ எப்படியும் நம்ம படித்தா நல்லது தானே. ஆனால் என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துருச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்து அந்த ஷெடியூல் படி நீங்கள் படிக்கிறீங்க, அதன்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சூப்பருங்க. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவருடைய கையை நம்பாமல் நீங்கள் உங்களுடைய கையை நம்பி நீங்கள் தான் உங்களுக்கான ஸ்டடி பிளானை ஆரம்பிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் தான் அமைக்க போகிறீங்க, நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் பாஸ் ஆக போகிறீங்க. அதற்கான வேலையை நீங்கள் பாருங்கள். இன்னும் மொபைலை எடுத்துகிட்டு என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய இது இருக்க வேணாம், சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக படிங்க. அட் த சேம் டைம் நம்ம இந்த தேர்வில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குறிக்கோளோடு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு 80 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்கள் கிட்ட இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து பார்த்தோம்னா 90 நாட்கள் கிட்ட இருக்கும். ஆனால் இந்த 90 நாட்களில் நீங்கள் படிக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு 60 நாள், சரிங்களா? 2 மாதம். இந்த 2 மாதம் நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலிருந்து பிப்ரவரி 23, 22 படிக்கக்கூடிய நபர்கள் இன்னிலிருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 60 நாட்கள் தான் நீங்கள் படிக்கணும். அதன் பிறகு இருக்கக்கூடிய ஒரு 20-25 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பிறகு ரிவிஷன் மட்டும் போதாது, டெஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, படிக்க போகிறீங்க. இப்போ நான் ஒரு ஆர்டர் சொல்கிறேன். ஒரு அடுத்து வரக்கூடிய இந்த 80 நாட்களை நீங்கள் எப்படி கடக்கணும், எப்படி நம்ம பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? ஸோ குரூப் 2க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது. ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். 100 கேள்விகள் இடம்பெறும். ஜென்ரல் தமிழ் அந்த பொது மொழித்தாள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மொழித்தாளில் நமக்கு 100 கேள்விகள் இருக்குது. ஸோ ஜென்ரல் தமிழில் ஒரு 100 கேள்விகள், ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 100 கேள்விகள் இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு. அப்போது உங்களுடைய மார்க் இருக்குது. 200 கேள்விகளுக்கு உங்களுடைய கேள்வி தரத்தை, உங்களுடைய மதிப்பெண்ணை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழித்தாள் அப்படின்னு சொல்லுவோம், லாங்குவேஜ் பேப்பர்னு இருக்குது. ஸோ அப்போ தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ தமிழ் என்ன படிக்கணும் அப்படின்னா 10th படிங்க. 10th, 9th, 8th, 7th and 6th, அதன் பிறகு 11th and 12th புத்தகம் படிக்கணும். புது புத்தகமாக பழைய புத்தகமாக அப்படிங்கக்கூடிய டவுட் இன்னமும் இருக்கக்கூடாது. புது புத்தகம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். அதன் பிறகு பழைய புத்தகங்களில் சில டாபிக்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். ரொம்ப பெரிய டாபிக்லாம் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்லாம் கிடையாது. ஸோ புது புத்தகம் நீங்கள் படிக்க போகிறீங்க. முடிஞ்சுதா? ஸோ அதன் பிறகு தமிழ் முடித்ததுக்கு பிறகு தமிழுக்கு நீங்கள் ஒரு பிளான் கொடுத்துக்கோங்க. ஒரு 20 days அல்லது 15 days அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுக்கணும்.
அந்த 15 நாட்களில் தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சிருக்கணும். படித்து முடிக்கலை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத யோசித்து படித்து முடிக்கணும். சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அப்போது அந்த மேக்ஸிலிருந்து நமக்கு ஒரு 25 கேள்விகள் இருக்குது. தமிழில் ஒரு 100 கேள்விகள், மேக்ஸில் ஒரு 25 கேள்விகள், 125 கேள்விகள் ஆச்சு. இந்த 25 கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய எய்ம் அப்படிங்கிறது அபோவ் 20 இருக்கணும். சரிங்களா? 20க்கு மேலே உங்களுடைய மதிப்பெண் இருக்கணும். அதாவது 20க்கு மேலே நான் கொஸ்டின்ஸ் அந்த கணக்கு பகுதியில் நான் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. அப்போது 25க்கு 20க்கு மேலே எடுக்கணும். 25ன்னு நீங்கள் எய்ம் வச்சா மட்டும்தான் 20க்கு மேலே எடுக்க முடியும். சரிங்களா? சரி, இதுக்கு நான் என்ன படிக்கிறது, எந்த புத்தகம் படிக்கணும், அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் எதுவுமே தேவை கிடையாது. தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஸோ டிஎன் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய கணித புத்தகம் படிக்க போகிறீங்க. இல்லை எனக்கு மேக்ஸ் ஓகே, நல்லா மேக்ஸில் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க சூப்பர், நீங்கள் 25க்கு 25 எடுக்கணும். இல்லை சிஸ்டர் நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன், இப்போ தான் எனக்கு மேக்ஸ் எதுவுமே வராது அப்படிங்கிறவங்க 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய புத்தகங்களை சிலபஸ் வைஸ் எங்கே கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பாடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள். ஸோ பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி டெய்லி பார்க்க போகிறீங்க. முடிஞ்சது. ஸோ இதுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இந்த 2 மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதுமானது. ஒரு மேக்ஸுக்கு ஒரு 3 hours எடுத்திருக்கீங்கன்னா அதில் ஒரு 2 hours அப்படிங்கிறது பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய சம்ஸை நீங்கள் டெரைவ் பண்ணி பார்க்க போகிறீங்க. மீதி இருக்கக்கூடிய 1 hour அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் நீங்கள் உங்களுக்கான மேக்ஸுக்கான ஸ்டடி பிளான். அதன் பிறகு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 8, யூனிட் 9. ஸோ தமிழ்நாடு வரலாறு, தமிழக வரலாறு மற்றும் தமிழக நிர்வாகம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து யூனிட் 8ன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் சமுதாய வரலாறுலேருந்து ஒரு 20 கேள்விகள் வரும். யூனிட் 9 சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாடு நிர்வாகம் அதிலிருந்து ஒரு 12-15 கேள்விகள் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த யூனிட் 8க்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வேர் டு ஸ்டடி நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நிறைய இடங்களில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ புத்தகத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த 80 நாட்களில். அதே போல் தான் யூனிட் 9. ஸோ இது 2 முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் போக வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் நமக்கு மேக்ஸிமம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் அல்லது 12 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க பாலிட்டிக்கு. அப்போ அந்த பாலிட்டிக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா நம்ம group 2 படிக்கிறதுனால நீங்கள் 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதி, சிவிக்ஸ் பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதியில் நீங்கள் படிக்கணும். 10th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு ரொம்ப பேசிக்லேருந்து போகணும், நான் இப்போ தான் படிக்க போகிறேன், இந்த 80 days தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 6th-லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு டைம் படிக்கிறேன் பட் நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 10th-ல் இருக்கக்கூடிய அந்த இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்ட்டு ஒரு 3 பாடங்கள் இருக்கும். அந்த பாடங்கள்லேருந்து படிங்க. அதன் பிறகு 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்களை நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தல்னா என்ன, நான் உங்களுக்கு சிலபஸ் டாபிக் 11th and 12th புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதோ அது படிக்கணும். ஸோ பாலிட்டிக்கு இப்படி படிச்சுட்டு அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பாலிட்டியில் ஒரு 12 கேள்விகள் கேட்குறாங்கன்னா நம்மளால ஒரு 8 கேள்விகள் அல்லது 9 கேள்விகள், நான் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு சொல்லலை, 12னா ஒரு 8 அல்லது 9 கேள்விகள் கண்டிப்பாக எடுக்கவே முடியும். அதன் பிறகு நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே தெரியும், அந்த சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து ஆரம்பித்த தென்னிந்திய வரலாறு, ஹிஸ்ட்ரியினுடைய ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? சிந்துவெளி நாகரிகம், அதன் பிறகு குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகரன் பாமினி, தென்னிந்திய அரசுகள். ஸோ இதுவரை இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு 7 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு 4 கேள்விகள் அப்படிங்கிறது இதில் வந்துடும். அதன் பிறகு வர்றது இந்த இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை 12th எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை படிக்க போகிறீங்க. ஸோ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டீங்க. அதன் பிறகு ஐஎன்எம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஐஎன்எம் அப்படிங்கிறது நான் நிறைய இடங்களில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். குறைவாக படித்து அதிகமாக மார்க் எடுக்கக்கூடிய பகுதினா அது ஐஎன்எம் தான். இதுக்கு 12th ஹிஸ்ட்ரி புத்தகம், 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வால்யூமில் இருக்கக்கூடிய ஒரு 9 சாப்டர்ஸ், அதாவது அந்த புத்தகம் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அதன் பிறகு 10th-ல் இருக்கக்கூடிய ஒரு 7th சாப்டர், காலனியத்துக்கு எதிரான இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம் அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் 7th சாப்டர் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு காந்தியன் ஃபேஸ் இருக்கு இல்லையா, 8th சாப்டர், காந்தியன் காலகட்டம் அப்படிங்கக்கூடிய பாடம். ஸோ இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஓரளவு ஐஎன்எம் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகிரும். ப்ளஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஒவ்வொரு ஆர்டர் வைஸாக சொல்கிறேன், இதன்படி நீங்கள் படிங்க. உங்களுக்குன்னு
ஓனாக ஒரு ஸ்டடி பிளான் வந்து உருவாக்கிக்கோங்க. இல்லை சிஸ்டர் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்குன்னு தனியாக ஒரு ஸ்டடி பிளான் உருவாக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பட் வந்து இப்போ என்னுடைய நம்ம நோட்டிஃபிகேஷன் நெருங்கி போயிட்டுருக்கோம். நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நாளைக்கு வருது இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்டடி பிளான் இருக்கும். முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரைட். ஸோ அதன் பிறகு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி முடிஞ்சது. அதன் பிறகு ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி படிக்கணும். சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சயின்ஸ். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் தலைப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு எக்ஸாம்லேருந்து ஒரு 6 மாதம் முன்னதாக படிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சவங்க அப்படி படிங்க. இல்லை என்னால் கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னா லாஸ்ட் ஏப்ரல்லேருந்து படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஏன் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு லாஸ்ட் 1 இயராக படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மெயின்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த ஆர்டரில் தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த 80 நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். எவ்வளோ ஹார்ஸ் படிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்கள் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு செலவிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பாடத்தை 1 மணி நேரத்தில் படிச்சிருவார். ஒருத்தர் வந்து அரை மணி நேரத்தில் படிக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் ஆனாலும் அந்த பாடத்தை வச்சுட்டு நம்ம படிச்சுட்ருப்போம். சரிங்களா? ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் கொடுக்கணும். ரைட்டுங்களா? நம்மளே உருவாக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது, நம்ம எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ், அதிகமான மதிப்பெண்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு பார்த்தோம்னா, அது ஜென்ரல் தமிழ். அப்போது ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறீங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறீங்க அப்படின்னு இருந்ததாகன்னா, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்களும் என்னோட சேர்ந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தமிழோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தமிழோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 3 மணி நேரம் தமிழுக்கு கொடுங்க. அதன் பிறகு அதிலிருந்து ஒரு 2 மணி நேரம் மேக்ஸுக்கு கொடுங்க. மீதி இருக்கிறத உங்களுக்கு ஜிஎஸ்க்கு நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ நான் 8 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக சொல்லியிருக்கேன். இதன் பிறகு கூடுறவங்களும் இருப்பாங்க, குறையிறவங்க இருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. என்ன தான் நம்ம அதிகமாக நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி மட்டும் படிக்காமல் ஓரளவுக்கு படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே சமயம் நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ரொம்ப அதாவது நிறைய தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அதையும் பார்த்துட்டு படிக்கலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். நாங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் படி நீங்கள் போங்க. இனிமேல் டெய்லி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இதில் ஃபஸ்ட்டு ஒரு 40 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்புக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ இப்படி ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்போம். அது எல்லாமே லைவாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 டேஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். நிறைய டெஸ்டஸ் இருக்கும். ஸோ இந்த 3 நாட்களில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ரிவிஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆஃப்டர் 40 அல்லது 50 டேஸ்க்கு பிறகு. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வேலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று படிக்கிறீங்களா, அது அப்போவே ரிவிஷன் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு மெமரியில் இருக்கும். ஓகே? ஸோ இந்த ப்ராசஸில் தான் அடுத்து வரக்கூடிய 80 நாட்களில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதை படிக்கணும், நிறைய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இடத்துல எங்கேயும் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். எல்லாத்தையுமே இருக்கும். என்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும், எல்லாத்தையுமே இருக்கும். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் தான் போட்டுட்ருக்கவே தவிர ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்ன பண்ணணும், அதை தான் நான் சொன்னேன். எந்த ஆர்டரில் படிக்கணும் நான் சொன்னேன்ல, அந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். எதுக்குமே பயப்பட வேண்டாம். தேர்வுகளை நல்ல முறையில் அணுகலாம். 23ஆம் தேதி நமக்கு பிப்ரவரி 23 நாளைக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேருந்து மார்ச். ஸோ அப்ளை பண்ணிடுங்க. ஆதார் லிங்க், உங்களுடைய நம்பர் வந்து லிங்க் பண்ணாதவங்க நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ஐடியில் டேஷ்போர்டு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். உங்களுடைய நேம் அல்லது உங்களுடைய யூசர் நேம் கொடுத்து பக்கத்துலேயே ஆதார் லிங்க்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே டவுட் வேண்டாம். இந்த 80 நாட்களை இப்படி தான் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு 40 அல்லது 45 டேஸ் தான் படிப்பு.
மீதி இருக்கக்கூடிய 40-45 டேஸ் அப்படிங்கிறது ரிவிஷன் டெஸ்ட்டு இதுதான் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதை தாண்டி நீங்கள் என்ன படித்தாலும் அது மனசில் நிற்க போகிறது கிடையாது. இதுக்குள்ளே நீங்கள் எதுவும் படிக்காமல் இருந்தாலும் அதுவும் யூஸ் கிடையாது. ஸோ என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோங்கிறத தெரிஞ்சு கரெக்டாக புரிஞ்சு படிங்க. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னமும் வந்து இந்த பிளான் யூஸ் பண்ணலாமா, இந்த பிளான் அந்த பிளான் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய இடங்களில் நம்மளே பார்க்க முடியுது. நம்ம சேனலில் இருக்கக்கூடியவங்களே நான் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதன்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம். ஓகேங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள். வெல்வோம் வெற்றி அடைய போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் நம்பினா தான் உங்களை சுற்றி இருக்கவங்க நம்புவாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்பணும் அவசியமே கிடையாது. நீங்கள் வெற்றி அடைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நன்மையாக தான் முடியும். நன்றி.